ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு யோக பலனை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களிடையே அப்பப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்களால் ஒரு சில யோகங்கள் உருவாகும். அந்த மாதிரி மே 10ஆம் தேதி அன்னைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நாள் மிகப்பெரிய யோகமானது உருவாக போகுது. இந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வாழ்க்கையில் பணமழை வரப்போகுது. அந்த பணமழை உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாளை நாள் என்ன யோகம் உருவாக போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த யோகத்தை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் மே 10 அக்ஷய திருதியானது வருது. அக்ஷய திருதி ஒரு சிறப்பான திதி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். நாளைய இந்த சிறப்பான திதியில் கிரகங்களிடையே நிறைய இணைவுகள் ஏற்படுது. இந்த இணைவுகள் காரணமாக நாளை நாள் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுது. இந்த யோகத்தினால இனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில ராசிக்காரங்களை பணமழை இனி அதிகமாக வரப்போகுது. அதில் மகர ராசிக்காரங்களுக்கு பணமழை அதிகமாக வருமா வராதா அப்படிங்கிற இந்த லக்ஷ்மி நாராயண யோக பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் என்ன மாதிரியாக வேலை செய்ய போகுது, வேலை தொழிலெலாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கல்வி ரீதியாக ஏதாவது மாற்றம் ஏற்படுமா, இல்லை உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் வருமா, இல்லை பாதிப்புகள் இருக்கிறது குறையுமா போன்ற எல்லா கேள்விகளுக்கும் இப்போ இந்த வீடியோவில் விடையை ஷேர் பண்ணுறேன். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்குங்க என்ன தாள்கள்ங்கிறத. லக்ஷ்மி நாராயண யோகங்கிறது ஒரு குறிப்பிட்ட ராசி சேர்றதுனால ஏற்படுது. இந்த யோகமானது இந்த மாதிரி ஏற்படுவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி லக்ஷ்மி நாராயண யோகம் அனைத்து யோகங்களை காட்டிலும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சுக்கிரனும் புத்திரனும் எந்த ராசியில் ஒன்றாக சஞ்சரிக்கிறாங்களோ அதனால் இந்த யோகம் உருவாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரன் லக்ஷ்மியின் வடிவமாக கருதப்படுது. புதன் நாராயணின் வடிவமாக கருதப்படுது. இத்தகைய சூழ்நிலையில் 2 கிரகங்களும் ஒன்றிணைகிறதுனால தான் இந்த யோகத்துக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகுது என்ற பெயரானது ஏற்படுது. இது மிகவும் மங்களகரமானது. இது ரொம்பவும் ரேராக நடக்கக்கூடிய ஒரு யோகமானது. இம்முறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய மே மாதம் ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த யோகம் உருவாக போகுது. இது மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைகிறதுனால ஏற்படக்கூடிய யோகம். ஜோதிட குற்றுப்படி இந்த 2024 ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த யோகமானது ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் என்று சில ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த யோகம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட மலையில் என்னென்ன பலன்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக டெய்லி இந்த யோக பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமைய போகிறது, உங்கள் ராசிக்கு லக்ஷ்மி தேவியுடைய சிறப்பு அருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நற்செயல் நிகழ்வானது இந்த ஆண்டு நாளை நாள் நடக்க இருக்குது. அனைத்து ஜோதிட யோகங்களில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் மிகவும் மங்களகரமானது என்று பிரபல ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிச்சு சொல்கிறாங்க. அதே சமயம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நாள் இந்த யோகம் அக்ஷய திருதி அன்னைக்கு உருவாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த யோகத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த யோகத்தினால மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த யோகத்தினால மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரியான பலனை பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை தரப்போகுதுங்க. நிறைய வாய்ப்புகள் இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய திருமணத்தில் கூட இது வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அப்படி தள்ளி போயிட்டே இருந்த உங்கள் திருமணம் இனி ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடக்க வாய்ப்பு இருக்குங்க.
மற்ற சில முக்கியமான நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் உங்கள் சந்தோஷத்துக்கோட அடிப்படையில் நிறைய நிகழ்வு நடக்கும். உங்கள் ராசிக்கு இந்த யோகத்தினால ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நன்மையான பலன்கள் மட்டுமே பெறுவீங்க. எதுவும் கெட்ட பலன்கள் வந்து பெற மாட்டீங்க. கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். நீங்கள் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் கடின உழைப்பை இந்த டைம் போடணும். எந்த அளவுக்கு கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உன்னதமான பலன்கள்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட லேசான லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறது போய் இப்போ பயங்கரமான லாபங்கள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். திருமண வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் நிறைய உருவாகும். நிதி ஆதாயம் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய முன்னேற்றமாக உண்டாகும். நிதி ஆதாயம் உண்டாகும் போது அந்த நிதி ஆதாயத்தை கொண்டு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு சிறப்பான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யோக டைமில் பெற்றுத்தரும். மற்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடல் ரீதியாக ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் குறையும். ஆரோக்கியம் உங்களுக்கும் இனி சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த யோகத்தினால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் நல்லபடியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்வ மழை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெய்யும். இப்போ நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிடைக்கும். இந்த யோகத்தினால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியிலும் எளிதாக வெற்றி பெறுவது இனி நடக்கும். இது மெயினாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கிடைச்ச சான்ஸு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். உங்களுடைய நோக்கங்களுக்கு பல முறை நீங்கள் முயற்சி செய்தும் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடங்கல்கள் எதுவுமே வராது. வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறது, வியாபாரத்தை பெரிதுபடுத்தணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எது நீங்கள் வியாபாரத்துக்காக பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு பெருமளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கொடுக்கும். அதே போல் உங்கள் குடும்பத்தோடு நிறைய அனுகூலமான பலன் கிடைக்கும். குடும்பத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்பத்தோடு உங்களுக்கு நிறைய உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். மகர ராசிக்காரங்க குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். அப்படி செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை உண்டானாலும் நீங்கள் அதை செலவு செய்யும்போது குடும்பத்துக்கும் உங்களுக்கு இடையே மகிழ்ச்சியானது ஏற்படும். அதனால் செலவு வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு மெனக்கெட வேண்டாம். செலவுகள் வந்து குடும்பத்துக்காகனா தாராளமாக செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் ஆல்ரெடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வகையில் மகிழ்ச்சி அடைவீங்க. இப்படி குழந்தைகள் ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் ராசிக்கு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் அப்படிங்கிறது இந்த மாதம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த யோகத்தில் இந்த மாதத்தில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகக்கூடிய தொழிலெலாம் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் வங்கி இருப்பெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக லோன்லாம் கேட்டு பாருங்கள். வங்கி இருப்பை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுடைய தொழில் வந்து நீங்கள் தொடங்கிறது லாபமாக அமையும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த டைம் புதுசாக எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுக்கு ஜெயிப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக புதிய முயற்சியெல்லாம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை இந்த டைம் வந்து செய்யணும். ஒரு சிலருக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஏதாவது தெய்வீக சார்ந்த விஷயம் பிடிக்கும். உங்களோட இதுக்கு வந்து என்ன பிடிக்குதோ, அதாவது உங்கள் மனதுக்கு என்ன தோணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த டைம் வந்து பண்ணுங்கள். இந்த டைம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா மனசு லேசாகும். மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே குறையும். எல்லா முடிவுகளும் தெளிவாக எடுக்க முடியும். ஸோ அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து குறைப்பதற்கு, பாரங்கள்லாம் குறைப்பதற்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த யோகா டைமில் செய்யுங்க. இந்த யோகா டைம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து முன்னேறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு சுவாரஸ்யமான புதிய வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.